அதுக்கப்புறம் வந்தான்டா, ஒவ்வொருத்தனா வந்தான்டா. உன் பக்கத்து வீட்டுல இருந்தான்டா, ஒன்னைய மாதிரியே பேர் வச்சான்டா. அன்பழகன், நெடுஞ்செழியன், கண்ணகி எல்லாம் பேர் வச்சான்டா. நீ என்ன நினைச்சிட்டா? நம்மால் நினைச்சிட்டா. மான் போலவே உன்னோட ஓடியாந்தான். நீ மான் நினைச்ச, நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குரவழி கடிச்சான். இதாண்டா திராவிடை. விளங்கிடுச்சா? அவன் இந்திய திணிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம ஏற்பான். அவன் உன் உரிமையை பறிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம கொடுப்பான். சான்று வேணுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை. அது எப்படா இந்திய உரிமையாச்சு? எடுத்தது இந்திரா காந்தி, எதிர்க்காமல் கொடுத்தது ஐயா கருணாநிதி. இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம். வரலாறு என்ன பண்ணீங்க? கொஞ்சம் தூங்கிட்டோம். கச்சத்தீவை கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம். எங்கிட்டு? எங்க போய் போராடுவ? நுட்பமா கவனி. எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா இழக்க வச்சான். பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட், தமிழ் தமிழ்னு ஏன் சாகுறீங்க? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ் சனிய, அதை விட்டு ஒளிங்க சொன்னது யார்? நீ போற்றுகிற உங்கள் பெரியர். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான். ஆனால் கடைசி வரை தமிழ்ல எழுதி தமிழ்ல பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது.